எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று கொள்ளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும், வீடுகளிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயனின் வற்றார் பெருங்கருணை என்பது நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹின் என்ற கிதாபை நாம் வாசித்து வருகின்றோம். கடந்த வாரம் 3வது தலைப்பு பாடம் பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதர்களை அல்லாஹ் பல்வகையான சோதனைகளை கொண்டு சோதிக்கிறான். மூமின்களை உயிர்களை சேதப்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான், உயிர்களை பறிப்பான், பயிர்களை சேதப்படுத்துவான், நோய் நொடிகளை கொடுத்து நமக்கு என்ன செய்வான், உங்களுடைய ஈமான சோதிப்பான், உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான், உறவுகள்ல சேருவதையும் பிரிவதை கொண்டும் சோதிப்பான். ரெண்டுமே சோதனை தான். இப்படி அல்லாஹ் பல்வேறு வகையான சோதனைகளை இந்த பூமியில மூமின்களுக்காக ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பொறுமைசாலிகளாக இருந்து நன்மை எதிர்பார்ப்பார்களானால் சுவனத்தை எல்லாம் கூலியாக வழங்குவதாக முன்னாடி படித்த குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் தெரிந்து கொண்டோம். அந்த வரிசையில 30வது செய்தியாக இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுஹைபின் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த சஹாபி அறிவிக்கிறார். இது ஒரு நீண்ட ஹதீஸ். நம்ம என்ன செய்வோம், வார்த்தைக்கு மொழிபெயர்த்த கொஞ்சம் லேட்டாக போனால வாசிப்போம், ஃபுல்லாக ஹதீஸை வாசிடுவோம். ஒரு கருத்தடிப்பில் என்ன செய்வோம் சொன்னா தான் புரியும். அப்படிங்கிறனால கொஞ்சம் விரைவாக சொல்ல வேண்டியது. காண மலிக்கும் ஃபீமன் காண கபலக்கும், முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருக்கின்றான். சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு செய்தியை கதை மாதிரி இருக்கிறாங்க, நடந்த வரலாற்றை சொல்ற மாதிரி முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. முன்னொரு காலத்தில் ஒரு அரசன், மலிக்குன்னா அரசன் இருந்தாரு. ஒக்கானலகு சாஹிருன், அவருக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தார். அரசவையில் பல்வேறு துறையில வச்சிருப்பாங்கல்ல, சோசியம் பார்க்குறவங்க சூனியக்காரங்களாம் இருப்பாங்க, அரசு சோசியக்காரங்களாம் இருப்பாங்க. சில நாடுகள்ல அரசாங்கத்திலே சோசியக்காரன் திட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி சூனியக்காரன் இருக்கிறார். ஃபலம்மா கபிர காலலில் மலிக்கு இன்னி கது கபிர்த்து ஃபபஅஸ இலைய குலாமன் அல்லிமு ஸிஹர். அப்ப அந்த சாஹிர் சூனியக்காரருக்கு வயசான பொழுது, முதுமை அடைந்த பொழுது அவர் என்ன செய்றாரு, அந்த அரசன்ட்ட சொல்லி, எனக்கு வயசாயிருச்சு, ஒரு சிறுவனை எனக்கு அனுப்பித்தா, நான் என்னுடைய வித்தையெல்லாம் நான் செய்கிறேன், என்னுடைய சிறு அறிவு ஞானத்தைலாம் நான் ஒரு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அரசன்ட்ட சொல்ல, பஅஸ இலைய குலாமன் அல்லிமுஹு, அரசனும் ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்து சூனியத்தை கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறார். இவர் அவர்கிட்ட போய் படிக்கிறாரு. கானஃபி தரீகி இதா சலக்க ராஹிலுன் ஃபகாத இலைஹி வஸமிய கலாமஹு ஃபஅஜபா. சூனியக்காரன்ட்ட போற வழியில ஒரு பாதிரியார், அந்த சமூகத்தில் உள்ள மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு பாதிரியார் நினைச்சாரு, ஒரு ஆலிம், ராஹில்னா பாதிரி, அவர்கிட்ட போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி அவர் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, தெரிஞ்ச ஆளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையன் என்ன செய்யறாருன்னா, சூனியக்காரன்ட்ட போறதுக்கு முன்னாடி அந்த ராகிபிட்ட பாதிரிட்ட உட்கார்ந்து மார்க்கத்தை கத்துக்கிறார். அவர் சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள், ஏகத்துவம், தூதுத்துவம் இதெல்லாம் படிக்கும் போது இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. நியாயமான சொல்ல இருக்க, அழகான சொல்ல சொல்றாரு என்று சொல்லி
அந்த மார்க்கம் அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குது செய்தி. அதை ஆச்சரியப்படுறாரு. ஒரு கட்டத்துல உக்கான இதை அத்த சாஹிர், இவர் சூனியக்காரன்ட்ட வரும்போது மர்ரபிர் ராஹி உக்காத இலை வரும்போதெல்லாம், சூனியக்காரனை சந்திக்கும் போதெல்லாம் தினந்தோறும் இந்த ராகிபிட்ட பாதிரிட்ட உட்கார்ந்து ஆலிம்கிட்ட உட்கார்ந்து கத்துக்கிறாரு. தினந்தோறும் இந்த கதை நடக்கும். லேட்டா வர்றன்னு சொல்லி இப்ப என்ன செய்யறாங்க, இதா அத்த சாகிற வரப்போகும், லேட்டா வர்றேன்னு சொல்லி சூனியக்காரன் அடிக்கிறான். ஏன்னா அவர்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வரணும்னா சில நேரங்கள் ஆயிடும்ல, சில நிமிடங்கள் ஆயிடும். சூனியக்காரன் ஏன் லேட்டா வர, சீக்கிரம் வர மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறாரு. சின்ன பையன் தானே, மாணவர் தானே. இப்போ ஷக்காத் அலிக்கு இல்ல ராகி, இவர் என்ன செய்யறாரு, அதை போய் அந்த பாதிரியார்ட்ட சொன்ன உடனே அவர் சொல்றாரு, கால இதா ஹஷீத்த சாகிர ஃபகுல் ஹபசனி அஹ்லி, இதா ஹஷீத்த அஹ்லக்க ஃபகுல் ஹபசனி சாஹி. ஒன்றும் இல்லை, சிம்பிளா பிரச்சனை. சூனியக்காரன்ட்ட போகும்போது வீட்டில் லேட்டாக விடுறாங்கன்னு சொல்லி வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லு. வீட்டுக்கு லேட்டாக போனா சூனியக்காரன் கொஞ்சம் லேட்டாக்கிட்டாருன்னு சொல்லிடு, இடையில நம்மள்கிட்ட வந்து பாடத்தை கற்றுட்டு போ, ஒரு வழி கிடையாது என்று சொல்லி ஒரு வழிகாட்டுதலை சொல்றாரு. அதை மாதிரி பைனமாகும் தாலி அலா தாலி. இப்படியே காலங்கள் கொஞ்சம் கடந்து போது பையன் நல்ல நிறைய மார்க்கத்தை கற்றுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இது அத்தா அலா தாபத்தின் அதீமத்தில் அது ஹபசத்தின் நாஸ், மக்கள் போற பாதையில ஒரு பெரிய விலங்கு ஒன்று, தாபத்துனா விலங்கு, அலிமத்துல பெருசு, மக்கள் அந்த பக்கமும் போக விடாம இந்த பக்கமும் போடாம ஒரு பெரிய விலங்கு மக்களை பாதையில தடுத்து வச்சிருக்கு. இப்ப இவருக்கு பரிசோதனைக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. இந்த சூனியக்காரன் சொல்றது சரியா, இந்த ராகிப் ஆலிம் சொல்றது பாதிரி சொல்றது சரியா டெஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறார். எது சரியான கல்வி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, فقال اليوم عالم الساحر افضل عن الراهب افضل. சூனியக்காரன் சிறந்தவரா இல்ல இந்த ராகிப் பாதிரி சிறந்தவரா என்பதை இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பார்த்துடணும் சொல்லி அகத ஹஜரன் ஒரு பொடி கல் எடுக்கிறாரு. கல் எடுத்து பொக்கால அல்லாஹும்ம இறைவா இன்கான அம்ரு ராஹிப் அஹப் இலைக்க மின் அம்ரி சாஹிர் ஃபக்துல் ஹாதிஹி தாபத் ஹத்தா யம்லியன் நாஸ். என்ன சொல்றான்னா, சின்ன கல்லை எடுத்து நான் போட போறேன் இந்த விலங்கு மேல, இந்த சூனியக்காரனை விட அந்த பாதிரி அந்த அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து உனக்கு விருப்பமான, அல்லாட கேட்கிறார். எது சத்தியம் யார்கிட்ட கேட்கணும், அல்லாட கேட்க. மனுஷன் வந்து விளக்கம் தான் சொல்லுவானே தவிர அந்த விளக்கத்தை ஏற்க வைப்பதும் மறுக்க வைப்பதும் யார் கையில இருக்கு, ரப்புடைய கையில இருக்கு. அப்ப அந்த சிறுவன் என்ன செய்யறாருன்னா, இப்ப நான் வந்து இந்த கல்லை கொண்டு எரிய போறேன் இந்த விலங்கு மேல, சூனியக்காரனை விட இந்த ராகிப் இந்த பாதிரி இந்த அறிஞர் சொல்வது சரியாக இருக்குமானால் நீ என்ன செய், கல்லை கொண்டு போடுவேன், இந்த விலங்கை நீ கொன்னுரு, விலங்கை கொண்டு விட்டால் மக்கள்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க, கடந்து சென்று விடுவார்கள், பாதை பயன்பாட்டுக்கு வந்துடும் என்று சொல்லி அந்த பையன் என்ன செய்ய ரமாஹா கத்தலஹா, கல்லை கொண்டு எரிஞ்ச உடனே அந்த கல்லு பட்டு விலகு இறந்து விடுகிறது, விலங்கை கொல்லப்படுகிறது, மக்கள் சென்றுடுவாங்க. இந்த செய்தியை அத்தர் ராஹிப பாஹ்பிரோ, இந்த ஆள் வந்து இந்த பையன் வந்து அந்த ஆலிம்கிட்ட வந்து பாதிரிட்ட வந்து சொல்ல வரான், இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, மக்களுக்கு பாதையில் ஒரு பெரிய விலங்கு கிடந்துச்சு, நீங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியான்னு எனக்கு ஒரு குழப்பமாயி போச்சு, அல்லாட்ட விட்டுட்டேன் எது நேர் வழின்னு இந்த டெஸ்ட் வச்சு பார்த்தா நீங்க சொல்றது தான் அல்லா நேசிச்ச மாதிரி தெரியுது, நீங்க சொல்றது சரிதான் சரி அப்படின்னு எனக்கு அல்லா ஒரு வழிகாட்டி இருக்கிறான், விலங்கும் செத்து போச்சு, நீங்க சொன்ன சொல்லு சரியான சொல்லுதான் என்று சொல்லி இந்த நடந்த சம்பவத்தை அவன் சொல்லிடுறான். சொன்னாண்டா ஃபகால ராஹிப். அப்ப அந்த பாதிரி அந்த வழிகாட்டி அந்த அறிஞர் சொல்றாரு, ஐ புனை அந்தல் யோம் அஃதல மின்னி அஃதலு மின்னி. அது சொல்றாரு, அருமை மகனே சிறுவனே, இன்றைய தினம் முதல் நீ என்னை விட சிறந்தவனாக இருக்கிறாய், அல்ல உன்னை தேர்ந்தெடுத்துட்டான் சொல்றாரு. உன்னை நல்லா பரிசோதிக்க தேர்ந்தெடுத்துட்டான், உனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு, மூஜிசா. சின்ன கல்லை கொண்டு அந்த விலங்குகளை என்ன செய்ய முடியாது, சாகடிக்க மனிதனால முடியாது, அதனால என்னை விட இன்றைய தினம் நீ சிறந்தவனாகி விட்டாய்
அது பலகமின் அம்ரிக்க மா அரா, நான் காணும் காட்சியெல்லாம், நான் எதையெல்லாம் காண்கிறேனோ காணப்போகிறேனோ அதெல்லாம் உன் விஷயத்தில் அடைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம்னா, நான் கண்ணுக்கு காண நீ வளர்ந்து விட்டாய், நான் உன்னை கண்காணிக்கிற நிலையில் நீ வளர்ந்திருக்கிறாய், அல்லாஹ் உன்னை தேர்வு செய்து விட்டான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னக்க சத்துபுத்தலா, நீ சோதிக்கப்படுவாய், இந்த மார்க்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட, அற்புதம் நடந்துருச்சு, இனி உனக்கு சோதனை தான், டெஸ்ட் தான், அல்லாஹ் நீங்க சோதிக்கப்படுவாய் அல்லாஹ்வினால். நீ இனிமே சோதிக்கப்படும் போது என்னைய போட்டு கொடுக்குறாத, நான் தான் உனக்கு சொன்ன முடியாது, தயவு செய்து ஒன்று சொல்லிட்டு போயிடாத, என்னைய மாட்டி விட்டுறாத ராசா, அமைதியாயிரு, என்னைய காட்டி கொடுக்குறாத, என்ன அவர் என்ன செய்யறாரு, அதான் ஒரு செய்தியை சொல்லிட்டாரு. காணல் குலாம் யுபுரி, இந்த நேரத்துல அவருக்கு என்னென்ன அற்புதத்தெல்லாம் அல்ல வழங்குறான்டா, காணல் குலாமு யுபுரியுல் அக்கும் அஹுல் அப்ரஸ இதாவின் நாச இன் ஷாயிரில் அதாவா அப்படின்னு என்ன அர்த்தம்டா, இந்த சிறுவன் இறைவனுடைய நாட்டத்தால் பிறவி குருடுகளையும், அக்குமகன பிறவி குருடுகளையும், அப்ரஸ் தொழுநோய், தோல் நோய்கள் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளையும் சரி இபுரியுல்லா நீக்கிறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அற்புதத்தை அந்த பையனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். இவரு பிறவி குருடுகளையும் குஷ்டங்கள் தோல் நோய்களை தொழுநோய்களையும் சரி செய்கின்றார். இன்னும் மக்களுக்கு மற்ற நோய்களை எல்லாம் இறைவனுடைய அருளால அற்புதத்தினால சரி பண்றாரு. இந்த செய்தி மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுல செய்தியை கேள்விப்பட்டு அரசனுடைய அவையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா வர்றார். சமிய ஜலீசுல் மலிக் கான அது அமிய அத்தாபி ஹதாயா கசீரத்தின், அரசனுடைய அவையில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி சிறுவன் வந்து குருடு எல்லாத்தையும் சரி பண்றான், நம்ம நோய்களை நீக்கிறான், நம்ம கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு இந்த சிறுவன்ட்ட வர நிறைய அன்பளிப்புகளை எடுத்துக்கிட்டு வராரு சிறுவன்ட்ட. அவர் கண்ணு தெரியாத மனுஷனா இருக்காரு அந்த ஆள், அரசவையில் இருந்த மனிதர். வந்து சிறுவன்ட்ட சொல்றாரு, மா கால மா ஹாகுனாலக்க அஜிமோ இன் அந்த ஷஃபீத்தனி, நீ மட்டும் என்னைய குணப்படுத்திட்டேனா நான் ஒண்ணு சேர்த்து கொண்டு வந்திருக்க இந்த அத்தனை அன்பளிப்பு உனக்கு தான், எடுத்துக்கலாம், என்னை மட்டும் நீ நோய் நிவாரணம் கொடுத்துரு, எனக்கு என்னை குணப்படுத்தி விடுவாய் என்று விட்டால் உனக்கு அன்பளிப்பு எடுத்துக்க அப்படின்னு அந்த ஆள் சொல்ற. இப்ப இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சூனியக்காரன் படிச்சிருக்காரு, அரசவை சூனியக்காரன், இந்த கண்ணு தெரியாத ஆளும் அரசவையில் உள்ள ஆளு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, சூனியத்தினால இது பண்ணுவாரோ என்னன்னு நினைச்சுக்கிட்டா இந்த பையன்ட்ட கேட்கிறாரு, என்னை குணப்படுத்தி விட்டால் உனக்காக நான் கொண்டு வந்திருக்க அன்பளிப்பு எடுத்துக்கணும்னு அந்த சிறுவன் சொல்றாரு, என்னையால நோய் நிவாரணம் கொடுக்கல, நான் நோய் நிவாரணம்லாம் யாருக்கும் கொடுக்கல, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அந்த லா அஷ்யூ அகதன் இன்னமா எஷ்வில்லாஹு தஆலா, அல்லாதான் நோய் நிவாரணம் கொடுக்கும், நோய் நிவாரணத்தை வழங்குவதெல்லாம் அல்லாதான், எனக்கு அந்த ஆற்றல், எனக்கு யாருக்கும் நான் நோய் நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு சில அந்த பையன் அழகான ஒரு உபதேசத்தை, நோயை தருவதும் இறைவன், நோயை நீக்குவதும் இறைவன், அல்லாஹ்வுக்கு தான் ஆற்றல் சொல்லி தௌஹீதை வச்சிடறாரு. அப்போ அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஆமன்த பில்லாஹி தஅவுத்துல்லாஹ ஃபஷஃபாக்கல்லாஹ், நீர் மட்டும் அல்லாஹ்வை நம்புனா, ஈமான் கொண்டா, நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றேன் உங்களுக்காண்டி, என் பிரார்த்தனை இறைவன் ஏற்று உமக்கு குணமளிக்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படி ஒத்துக்கிறீங்களா, ஏத்துக்கிறீங்களா, தௌஹீதை ஏத்துக்கிறேன்னு கேட்க, அல்லாஹ் நோய் நீக்கிறான்னு ஏத்துக்கிறீங்களா, அந்த ஆள் நோய் நீங்களா சரி அப்படின்னு சொல்லி ஃபாமன பில்லாஹி ஃபஷஃபாஹு தஆலா, அவரும் ஈமான் கொள்றாரு, அல்லாஹ் நோய் நீக்கிறான், ஈமான் கொண்டுறாரு, அல்லாஹ் ஈமான் கொண்டுறாரு. சிறுவன் சொன்ன அந்த தௌஹீதை ஏற்று அல்லாஹ் நம்புறாரு, அல்லாஹ்வும் அவருக்கு நோய் நிவாரணம் துவா செய்யறான், அல்லாஹ்வும் அவருடைய துவா, அந்த பையனுடைய துவாவை ஏற்று நோய் நிவாரணத்தை அவருக்கு வழங்கி விடுகிறார். நோய் நிவாரணத்தை வழங்கினா இவர் அரசவையில் உள்ள ஆளுல மறைக்க முடியாத, குருடா இருக்கும்போது வர்றதுக்கும் கண்ணு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு வித்தியாசம், தட்டு தடு மாதிரி வருவாரு, சரியானா சத்தங்களை வைத்துக்கிட்டு கவனத்துல வருவாரு குருடன், கண்ணை தெரிஞ்சவர் எப்படி வருவாரு, கால கையில வீழ்ச்சி நடப்பாரு, அப்படித்தானே, முன்னாடி எல்லாம் தெரியுமா இல்லையா, நட ஸ்டைலே கண்டுபிடிச்சிடும். இவர் ஃபத்தால் மலிக்க ஜலசலை கமாக்கான எஜ்லிஸ், எப்போது எந்த இடத்துல உட்கார்வார் அந்த இடத்துல உட்கார்றதுக்காண்டி சபைக்கு வர்றாரு, அரசவைக்கு வர்றாரு, உட்கார்ந்தாரு, அவர் நடைய காட்டி கொடுத்துருச்சு, இவர் கண்ணு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒட்டி
அரசர் அவர்கிட்ட கேட்காரு, ஃபகால லஹுல் மலிக்கு மன் ரத்த அலைக்க பஸரக், உன்னுடைய பார்வை மீட்டியவர், உனக்கு மீட்டி தந்தவர் யார்? இந்த பார்வை உனக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, சிறுவன் சொல்லல, அவர் யார நம்ப சொன்னாரு? அவரு அல்லாஹ்வை நம்ப சொன்னார். கால ரப்பி என்று சொன்னார், என்னுடைய இறைவன் தான் எனக்கு பார்வை மீட்டு தந்தான். இப்படிப்பட்ட கொள்கை உறுதி பாருங்க. அந்த அரசு என்ன சொல்றான், நான் தான் கடவுள் தான். ஃபிரௌன் மாதிரி ஒரு கிறுக்கனார் பாம்புக்கு. கால வழக்க ரப்புல் கைரி, என்னப்பா வேற கடவுளை சொல்லுங்க, இன்னல்லாத உனக்கு ஒரு வேற ஒரு ரச்சகன் இருக்கிறானா? நான் தான் கடவுள் இங்க இருக்கிறேன், என்னை விட உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறானா? இந்த மனுஷன் கேட்கிறான். வழக்க ரப்பு கைரி ரப்புல் கைரி என்று கேட்கிறாங்க. அப்போ கால ரப்பி ரப்புக்கல்லாஹ், அவர் சொல்றாரு, நீ கடவுள் கிடையாது, என்னுடைய இறைச்சகரும் உன்னுடைய இறைச்சகரும் அல்லாதான் என்று ஒரே அடி அடிச்சிருந்தாரு தௌஹீத. நீ கடவுள் கிடையாது. மலிக்கமா அரசனை பார்த்தோம்னு சொல்றாங்க, நாடு சட்டம்லாம் அவங்க வைக்கிறேன், இந்த கால ஜனநாயக நாட்டிலே வாழ்றாங்க, இந்த நாள் செய்வாங்க. சொல்லக்கூடிய இடம் ரொம்ப பெருசு. ஆனா அடிச்சு நொறுக்குறாரு, தௌஹீத சொல்லிடுறாரு, வச்சிருந்தாரு சபையில அரசனுக்கு. அவரை பிடிக்கிறாங்க, அகதக பிடிச்சி ஃபலம் யஸல் அத்ஹிபு ஹத்தா தல்ல அலல் குலாமி, அவரை போட்டு வேதனை பண்றாங்க, அடிக்காங்க, உதைக்கிறாங்க. யார் சொல்ல உனக்கு இந்த கொள்கையை சொல்லி தந்தது யாரு? நான் கடவுளா இருக்கணும், இன்னொருத்த கடவுளா? அல்லாஹ் கடவுள் சொல்லியா நீ மோன என்று சொல்லி அடி அடின்னு அடிக்காங்க. வாயிலிருந்து சொல்ற வரைக்கும் நெய்ய புடைக்கிறாங்க. புடைச்சா அவர் சொல்றாரு, இந்த சிறுவன் தான் சொன்னான் சொல்லிடுறாரு, கதைகளை சொல்லிடுறாரு, இதுதான் நடந்த சம்பவம். அவன் சிறுவன் சொன்னா அல்லாஹ் நம்பினா கண்ணுக்கு சரியாயிருன்னு சொன்னான் என்று சொல்லி சிறுவனை கையை காட்டிட்டாரு. ஜாஅபில் குலாம் வகாலஹுல் மலிக். ஒரு டெக்னிக்கலா பேசுவாங்கல்ல, நிர்வாகி தான் டெக்னிக்கலா பேசுவாங்க, அரசன்ல சும்மா பேச மாட்டான்ல. அப்ப அந்த சிறுவனை கூட்டு வர்றாங்க. சிறுவனை பார்த்து இந்த அரசன் பேசுறான், ஐபுனை, குழந்தையே, சிறுவனே அப்படின்னு அவரை செல்லமா கூப்பிட்டு, அது பலக மின் ஸஹ்ரிக மா துப்ரிவுல் அக்மஹுல் அப்ராஸ் வதஃஅல் வதஃஅல். என்ன சொல்றா அப்படின்னா, உன்னுடைய சூனியத்தினுடைய கலை மூலமாக, கலையை கொண்டு நீ பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் குணமாக்குறா, இன்னும் அற்புதங்களை எல்லாம் நீ செய்யறியா? கேள்விப்பட்டேன், ஒரு சூனியம் நல்லா இருக்கா? அப்படிதானே? சூனியத்தின் மூலமா பெரிய அபாரமான சக்திகளை பெற்றிருக்காயே என்று சொல்லி போட்டு கேட்கிறான். சும்மா அப்படி போட்டு வாங்குறான். அப்ப அவர் சொல்றாரு, அந்த சிறுவன் சொல்றான், இன்னி லா அஷ்வி அகதன், நான் யாருக்கும் நோய் நிவாரணம்லாம் கொடுக்கல, எனக்கு அந்த ஆற்றலும் கிடையாது. இன்னமா எஸ்பில்லாவும் தானா, நோய் நிவாரணம் வழங்குவது அல்லாதான், நான் அல்லாட்ட போதான் செஞ்சேன், எனக்கு அந்த ஆற்றல், கடவுளுக்கு அந்த ஆற்றல் இருக்குது என்று சொல்லி செய்தியை வச்சுட்டாரு. வச்சா சும்மா விடுவாரா? அவன் கொடுங்கோல் அரசன். அகதவும் பலம் எசல் அத்திபுகு ஹத்தா தல்லா அலர் ராஹிப். அந்த சிறுவனை போட்டு என்ன செய்யறாங்க, துவைக்கிறாங்க. துவைச்சா, உனக்கு யாரா சொல்லிட்டு வந்தா அந்த கொள்கையை, இந்த தௌஹீதை உனக்கு யார் சொல்லிட்டு வந்தா? இன்னொன்னு அவனை செஞ்சா வழிதாங்கம்ம, இந்த பாதி நீ தான் சொல்லிட்டு வந்த, இந்த தெருல சூரியக்காரன் வரும்போது நான் கத்துக்கிட்டேன், அவர் தான் இந்த தௌஹீதை சொன்னாரு, வேதத்தை சொல்லி தந்தாரு, ஒட்டி கூடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ஜிய பெறாகி பக்கையில் லவும் அவரை கூப்பிட்டு வந்து அவரை கூப்பிட்டு துவைக்கிறாங்க. துவைச்சி என்ன அவர்கிட்ட நிபந்தனை வைக்கிறான்டா, இறுதி அந்தீனி, நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே வா. நீ தானே சொல்லி, நீ தான் சூத்திரதாரி, இந்த அரசவையில் உள்ள குருடனுக்கும் சிறுவனுக்கும் அடிப்படை நீ ஒன்றிருந்து அந்த செய்தி பரவி இருக்கு, நீ வந்து உன் மார்க்கத்தை விட்டு வெளியே வா ஆண்டு சொல்லி அவரை கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அப்பா மறுக்கிறாரு, அதெல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது, நான் வந்து மார்க்கத்துல விட முடியாது, சித்தாலும் ஜாவனை தவிர இஸ்லாத்தை விட முடியாதுயா என்று சொல்லி உறுதியா நின்றுதாரு. அந்த நல்ல ஆலிமா இருக்காரு. உடனே பெரிய மின்சாரம்னா இரும்பு சீப்பு, சரியா, ரம்பத்தை எடுத்து கொண்டு வரப்பட்டு அவருடைய மண்டையில வச்சு கேட்கறாங்க, உறுதியா இல்லையா அப்படின்னு சொல்லி. உதய மின்சாரம் ராசி மண்டை ரெண்டா அறுத்து பிச்சிருந்தாங்க. ஒரு மனுஷனை ரெண்டா கூரை பிளக்குறாங்க.
ரம்பங்களை கொண்டு அறுத்து நிற்கிறார்கள், இரண்டாக பீத்து விடுகின்றார்கள் என்று ஹதீஸ்ல வரும். ஆனாலும் அவர் மார்க்கத்தை விட்டு போகல, சாவ தயாரா இருக்காதவரை இஸ்லாத்தை விடல. திரும்ப அந்த குருடனா இருந்து அரசவையில் இருந்தார அவரை கூட்டு வர்றாங்க. சும்மஜி அபி ஜலீசில் மலிக் வக்கீல லகு, அந்த குருடனை சரி பண்ணார அவருக்கு அரசவையில் இருந்த அந்த ஆளை கூட்டு வந்து விருஜி அந்தீனி மார்க்கத்துக்கு வெளியே வா, அவரும் மறுத்துறாரு. இவ்வளவு அழகான அற்புதத்தை நான் இத்தனை நாள் கூட்டு போயில இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வை தந்தான், ரப்பு பார்வை தர ஒளிக்கு, இந்த பார்வைக்கு ஒளியையும் மங்கச்செய்வனும் பார்வைக்கு ஒளியை தருவன் அவனை நம்புறத நான் விட முடியுமா? கண்ணால பார்த்த பிறகு நான் அனுபவிச்சிருக்க இந்த கொள்கையின் சுகத்தை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, மறுக்கிறாரு. மறுத்தா அவரையும் அதே மாதிரி கொண்டு வந்து மண்டையை இருகூறாக பிளந்து கொலை செய்து விடுகின்றார்கள். 2 பேர் கொல்லப்படுறாங்க. பிறகு அந்த சிறுவனை கூப்பிட்டு வர்றாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, சிறுவன்கிட்ட மார்க்கத்தை விட்டுட்டு வெளியே வா. அந்த சிறுவன் என்ன செய்யறாரு, மறுக்கிறாரு. அதெல்லாம் அல்லாஹ் எனக்கு சான்ற தந்துட்டான், அல்லாவுக்கு தான் எல்லா ஆட்டலும், உயிர் போனாலும் போவதை தவிர நான் செய்ய மாட்டேன், கொள்கை விட்டுலாம் வெளியே போக மாட்டேன் என்கிற செய்தி அழுத்தமாக பதிவு செய்கின்றார். கொள்கை உறுதியை நிலைநாட்டுகிறார். ஆனா நாலு என்ன செய்யறான்னு கேட்டா, இவனு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அரசவையில அடியாட்கள் சேவர்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போங்க. இது ஜபலின் கதா வக்கதா ஜபல் இவனை வந்து மலையில இந்த மலை இருக்கு நம்ம ஊர்ல அவுட்டர்ல, மலைக்கு கூட்டு போய் மேல ஏத்துங்க. கர்வத்துனா உச்சிக்கு ஏத்திருங்க மலைய, இவனை கொண்டு உச்சியில ஏத்தி வச்சுக்கிட்டு மார்க்கத்தை விட சொல்லி கேளுங்க. விடுதலை பண்ணிடுங்க. அவன் அந்த ஆளு மார்க்கத்துக்கு இந்த வெளியே போயிட்டான், வேணா நான் சரி நான் தெரியாம விட்டுன்னு சொல்லிட்டான்டா, ஆளை விட்டுங்க அவுத்து, இல்லண்டா மேல இருந்து தூக்கி வீசிடுங்க மலையில இருந்து என்று சொல்லி இல்லா பத்திரஹூ தூக்கி வீசுங்க அவனை இந்த பேல அப்படியே நான் மலையில இருந்து சொல்லி சேவர்களுக்கு அடியாட்களுக்கு அனுப்பி விட்டுதான் மன்னன். இவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த பையனை கூட்டு போறாங்க, மலையில ஏத்துறாங்க, அதனுடைய முகத்துக்கு போயிருந்தாங்க. முகத்துக்கு போய் நிக்கிறாங்க. ஒரு அல்லாஹ் துவாச்சார் அந்த பையன், அல்லாஹும்ம ஃபீஹி பிமா ஷிஅத, யா அல்லாஹ் நீ எப்படி நாடுகிறாயோ அந்த மாதிரி என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றி விடு, உன் நாட்டப்படி என்னை காப்பாற்ற ரஹ்மான் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றார். ஃபரஜஃப பிஹிமுல் ஜபல், மலை அப்படி ஒரு உழுக்கு உழுக்குச்சா, உழுக்குன உடனே சக்கத்து ஃபசக்கத்து, எல்லா பேரும் உருண்டு விரண்டு உருண்டுனாங்க. அவங்க ஆளுக்கு சொல்லி முடிஞ்சிருக்காங்க. இந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டு மலிக் அரசனிடத்தில் நடந்து வருகின்றார். அரசன் கேட்கிறாரு, மா ஃபால சஹாபு, உங்க கூட அனுப்பப்பட்ட தோழர் உங்க கூட வந்தவங்க என்ன பாச்சு? அப்ப அவங்க ஃபக்கால கஃபானியஹுமுல்லா, அல்லாஹ் என்னை காப்பாத்தினா என்று சொல்லி, அல்லாஹ் காப்பாத்தினான்பா, இன்னொன்று பாரு ஆளை நான் செய்ய முடியும், அல்லாஹ் என்னைய காப்பாத்திட்டான் என்று சொல்லி அவங்க அம்மட்டு பேரும் மண்டையை போட்டுருக்காங்க. அந்த செய்தி அவன் முடியுது. திரும்ப உடம்படுறான். இன்னொரு கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு, இன்னொரு அடியாள்களை சேவர்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் ஒரு மரக்கலத்துல ஏற்றி இவனை கொண்டு போய் நடுக்கடல்ல கொண்டு போங்க. ஓரக்கடலுக்கு கூடாது, நடுக்கடலுக்கு ஆழத்துக்கு கொண்டு போய் அங்க வச்சு இஸ்லாத்தை விட சொல்லி கேளுங்க, மார்க்கத்தை விட சொல்லி. விட்டாம்னா கூட்டு வந்துருங்க, மறுத்தாம்டா இல்லா ஃபக்திஃபு, தண்ணிக்குள்ள நடுக்கடல தள்ளி விடுங்க என்று சொல்லி கட்டளை போடுறாரு அரசர் மன்னர். போட்டாச்சுன்னா அதை மாதிரி இவனை தூக்கிட்டு போறாங்க, உங்க மரக்கலத்துல ஏத்துறாங்க, நடுக்கடல் கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அல்லா இடத்த வச்சு ஃபக்கால அல்லாஹும்ம பீமா ஷிஅத, இறைவா நீ நாடுற விதத்தில் என்னை பாதுகாத்து விடு என்னட்டி சஃபீனா, அந்த கப்பல் அப்படியே அவர்களை ஒரு அப்படி மல்லாக்க ஒரு கவுத்து நடுக்கடல்ல எல்லா பேரும் சொல்லி முடிஞ்சிருந்தா வரைக்கும் அவங்க அம்பட்டு பேரும் அந்த கடல்ல மூழ்கி விடுகிறார்கள். மலிக், இந்த பையன் திரும்ப அல்லாஹ் அவரை காப்பாற்றி கரை சேர்த்து மலிக்கு மரசட்டை வர்றாரு. வந்தா என்ன பாச்சு, என் தோழர்களுக்கு நான் அனுப்பின சேவகர்களுக்கு அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டாங்க, முடிஞ்சு வச்சுட்டாங்க, அல்லாஹ் தான் காப்பாற்றுவாங்க, என்னையில கொல்ல முடியாது அவர் சொல்றாரு. அந்த சிறுவன் சொல்றாரு, ஃபகாலலில் மலிக் இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃபல மா அம்ரக பி, நான் சொல்ற மாதிரி என்னைய செஞ்சா நீ என்னை கொல்றலாம்,
இல்லாட்டா என்னை ஒரு காலம் உன்னால கொல்ல முடியாது. அல்லா என்னை காப்பாத்திக்கிட்டே இருப்பான். அல்லா என்னை தேர்ந்தெடுத்துட்டான். உன்னையால ஒன்றும் செய்யல, உன்னையால என்னையில கொல்ல முடியாது, நான் சொல்ற மாதிரி செஞ்சா கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்படியா, சரி ரைட்டு, அது என்னப்பான்னு கேட்காரு. கால மாஹுவ, நீ என்ன சொல்ல வர? கால தஜ்ம உன்னாஸ் அலா சஇன் வாஹித். பெரிய திடல்ல, இந்த ஊர், இந்த நாட்டுக்குள்ள திடல்ல அம்புட்டு மக்கள், ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு போட்டு பசுலுபுனி அலா ஜிதின், அதாவது சிலுவையில் அறையிறது. தஸ்லுபுனின்னா சிலுவையில் அறையிறது. அலா ஜிதின், அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பேரித்த மரம், பாலை இருக்குல்ல மரம், மேல மண்டையை வெட்டிடுவாங்க. பெரிய பாலை பாரித்த மரத்துல மேல நிசுவாங்க, அரைஞ்சிருவாங்க. அந்த சிலுவையில் அறையிறது. பேரித்த மரத்தின் பாலைன்னு என்ன சிலுவையில் ஏத்தி சும்மா குது சஹ்மன் ஃபி கினானத்தி, என்னுடைய அம்பு கூட்டுல இருந்து ஒரு அம்பை எடுத்து சும்மா லாஇஸ் சஹ்ம ஃபி கபிதில் கௌஸ், அம்புல பூட்டி, அம்பை வில்லுல நாணுல பூட்டி சும்மா குல் பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், சிறுவனின் இரட்சகனான அல்லாவின் பெயரை கொண்டு நான் எரிகிறேன் என்று சொல்லி என் நெற்றிப்பொட்டில் அம்பை கொண்டாடி நான் செத்துருவேன். அவ்வளவு சிம்பிளான மேட்ரு. இனி வேற ஒன்றும் பெருசா செய்யாத. மக்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை கூட்டு என்னை சிலுவையில மேல ஏத்து கழுமரத்துல ஏன் அம்பு கூட்டுல ஒரு அம்பை எடுத்து வெளியில போட்டி பிஸ்மில்லாஹி ரப்பில் பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், சிறுவனுடைய இரட்சகனாகி அல்லாவின் பெயரை கொண்டு நான் எரிகிறேன் அம்பை என்று சொல்லி என் நெத்தில அடி, நான் செத்து போயிடுவேன், க்ளோஸ் ஆயிடுவேன். இதுதான் உனக்கு ரூட்டு, வேற ரூட்டு கிடையாது. அம்புட்டு பேருக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு அழகான ரூட்டை போட்டு கொடுத்துட்டான். அவன் அந்த அரசனுக்கு ஒரு பயம் இருக்குதான் செஞ்சு, நீ சொல்ற பொடியை ரொம்ப கௌரவமா பேச தெரியல, வேற வழியில் இவனை கொண்டுதான் ஆகணும் சொல்லி அவனும் தயாராகிறான். அதே மாதிரி கட்டளை போடுறான். அவன் சொன்ன மாதிரியே நீ செஞ்சனா, நீ நான் சொன்ன மாதிரி செஞ்சா என்னை கொண்டுலாம்ப்பா. மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார். அதே மாதிரி சிலுவையில் அறையப்படுகின்றார். சும்மா பிறகு அகத சஹமின் கிரானத்தில் சும்மா வலா சஹம கபிதில் கௌஸ், அவன் சொன்ன மாதிரி அவனுடைய அம்பு கூட்டுல இருந்து ஒரு அம்பு எடுத்து வில்லுல பூட்டி சும்மா கால பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இரட்சகனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு நான் எரிகிறேன் என்று எரிதாரு. அவருடைய நெத்தி பொட்டில் அந்த அம்பு விழுகிறது. அந்த சிறுவன் அப்படி நெத்தி பொட்டில் கையை வச்சுக்கிட்டு மோத்தா போறாருன்னு அந்த செய்தி முடியுது. முடிஞ்ச உடனே இவ்வளவு நாள் நான் தான் கடவுள்னு பேசிக்கிட்டு இருக்காம மக்கள்கிட்ட, இதெல்லாம் பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் இருந்தாலு ஏற்கனவே ஊருக்குள்ள மறைவிடுச்சு. இந்த சிறுவன் எல்லாம் சொல்லிட்டான், போய் தௌஹீத் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த அரசவனுக்கு சொல்லுவான், இவனை கொல்ல முடியல, செய்தி பரவுமா இல்லையா? சரியான பிரச்சாரம் இது. உடனே மக்கள்லாம் ஃபகால நாஸ் ஆமன்னா பிரப்பில் குலாம், நாங்க இந்த சிறுவனின் இரட்சகனாகி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு உத்த ஊர் இஸ்லாத்துக்கு வந்துடும். பெரிய பிரச்சாரம் இது, பெரிய அற்புதத்தை கொண்டு இந்த பிரச்சாரம் நடக்கும். இஸ்லாத்துக்கு வந்தா இந்த பேருக்கு கோபம் கொப்பளிக்குது இந்த அரசனுக்கு. நான் கடவுள்னு சொல்றான், அவனுக்கு தௌபா செஞ்சு திருந்த விடாம இல்லையா? அற்புதங்களை பார்த்த பிறகு அவங்க மண்டையில ஏறல. இந்த தற்பெருமை ஈக்குவலா இருக்கு பாருங்க, இவங்களுக்கு மண்டையில ஏறாது. தௌஹீத் சிப்ப எல்லாம் உருவிடுவான், என்னது அடைச்சிருவான், ஒக்கரண்டல்லாத காதுகளுக்கு திரையிடப்படும், கண்களுக்கு திரையிடப்படும், உள்ளங்களுக்கு திரை போட்டுருவான்ல. தௌஹீத் விளங்காது. பெரிய சாஹிப்மாரா இருப்பான், மௌலவியா இருப்பான், பெரிய இமாம்களா இருப்பான், அந்த மார்த்தல படிச்சிருப்பான், பாக்கியத்து சாலிஹாத்தா இருப்பான், பல தலப்பாலம் பெருசா ஜிப்பாலா இருக்கும், அரபில பெரிய பெரிய புலமையை காட்டுவான், பிரின்சிபாலா இருப்பான், பல மதரசாக்கு வச்சு லாங்குவேஜ் தானே. தௌஹீதை கொண்டு போய் சேர்த்துட்டு அல்லால குர்ஆனை படிப்பான் டெய்லி, மண்டையில ஏறலையே, அல்லா நாடலையே, அது நடக்காது. தௌஹீத் அல்லாவுடைய அருள். அல்லாஹ் படிக்க தெரியாத முழுவதுக்கு தான் தேர்ந்தெடுத்தான். தான் கையெழுத்து கூட சொந்தமா நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதாட்ட கையெழுத்து போடுவோம். ஆனா கை நாட்டு இந்த உம்மி நபி சொந்த மொழியை பார்த்து வாசிக்க தெரியாது, தன் பேரை கூட எழுதா தெரியாத ஒரு நபிக்கு தான் அந்த தௌஹீதை கொண்டார். ரப்புல் ஆலமீன் எந்த தௌஹீதை உண்டு அல்லாஹ்வா முடிவு செய்வான். எத்தனையோ பாமரர்கள் இன்னைக்கு தௌஹீதில் இருக்கிறோமே, படிப்பை கொண்டு, தனிச்சிறப்புகளை கொண்டு, செல்வத்தை செல்வாக்கை கொண்டு, புகழை கொண்டுலாம் தௌஹீது கிடைக்காது. ரப்பு நாளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இந்த சமுதாயம் ஃபுல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. கேட்டா அவங்க அரசியல் உள்ளவங்களை சொல்றாங்க, அரசே நீங்க என்ன நினைச்சீங்களோ பயந்துட, அதே மாதிரி மொத்த சமூகம் இஸ்லாத் ஆயிடுச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வல்லாஹி நஸல பிக்க ஹதரக், அல்லாஹ் சத்தியமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்த ஒன்று நடந்து விட்டது. உடனே என்ன மக்கள்லாம் ஈமான் கொண்டாங்கன்னு சொல்லி சொன்ன மண்டைக்கு இவனுக்கு ஏறி போய்
அமரபில் ஹுதூதி அஃபாஹி சக்கத், ஊருடைய எல்லையில மக்களுக்கு தெரிகிற மாதிரி இடத்துல நெருப்பு குண்டத்தை கூட்டுருவாங்க. பெரிய பள்ளம் தோண்டி அகழி தோண்டி என்ன கட்டைகளெல்லாம் போட்டு உள்ள தீய மூட்டுங்க. பெரும் நெருப்பு குண்டத்தை மக்களே அப்படி நெருப்பு குண்டத்தை தள்ள சொல்றான். பெரும் நெருப்பு குண்டத்தை மூட்டி 50 பேரும் உள்ள தள்ளணும், அங்க வச்சு பிடிச்சு வச்சுக்கணும். மார்க்கத்துக்கு வெளியே வரையா என்ன செய்ய போற, எவன் வெளியே வர்றான்னா அவனை உயிர் பிச்சை கொடுங்க, மரணம் இல்லாட்டா நெருப்புகளை பிடிச்சு தள்ளுங்க, நெருப்புல பொசுக்குங்க என்று சொல்லியிருந்தா அதே மாதிரி நெருப்பை கூட்டி வச்சிருக்கிறாங்க. மக்கள்லாம் போய் உழுதுறாங்க, சாரையா உழுவுறாங்க. நாங்க இஸ்லாத்துல ஆயுதம் செத்தாலும் பிரச்சனை இல்லை, சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசி நிலை உடனே உறுதியாக மக்கள்லாம் போய் விழுந்துட்டாங்க. அதுல ஒரு அம்மா சபியுல், சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தையோடு ஒரு தாய் வர்றா. கணக்கு பண்றாவா, இது நம்ம ஊர்னா ஓகே, கணக்கு பண்றான்னு அர்த்தம் தயங்குகிறாள்னு அர்த்தம். ஒரு சின்ன கால்குலேஷன் பண்றா. நாம கொள்கையை தெரிஞ்சு விழுறோம், இந்த பிள்ளைக்கு பகுத்தறிவே இல்லையே, இந்த பிள்ளை சாகணுமா, அனாவசியமான மரணமா இருக்க ஏன் அப்படின்னு சொல்லி தயக்கம் வருது. கணக்கு பண்றான்னு தயங்குறாங்க, கால்குலேட் பண்றா. அப்படி தயங்கும் போது அந்த பிள்ளை பேசு ஃபகாலன் குலாம் யா உம்மா, குழந்தைங்க பேசிய நபர்கள் 3 பேர். சுரைஜுடைய சம்பவத்தில் வரக்கூடிய சுரைஜி விபச்சாரத்தில் காப்பாற்றின ஒரு குழந்தை ஒண்ணு, விபச்சாரிக்கு பிறந்த ஆட்டு இடை மூலமாக பிறந்த அந்த குழந்தை, இன்னொன்று தொட்டில பேசின ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இந்த பிள்ளை, இந்த சம்பவத்துல வர இந்த பிள்ளைதான். உம்மா, என் தாயே, ஸ்மிரி, பொறுத்துக்கொள். இந்த குழந்தை பேசுது, பேசாத குழந்தை கூட பேசுது. இன்னக்கு ஆளால் ஹக், சத்தியத்தில் இருக்கிறாய், கவலைப்படாத, சும்மா என்னை தூக்கிட்டு அல்லாஹ் சத்தியத்துல உன்னை அனுப்பியிருக்கிறான், ஒரு சான்றை பார்த்திருக்கிற, ஏன் தயங்குறேன்னு சொல்லி அந்த குழந்தை அந்த தாய்கிட்ட, பேசாத குழந்தை எப்படி பேசும், பேசி அது ஒரு அற்புதம். குழந்தை பேசுது, அம்மா மகள் விழுந்தாங்க அப்படிங்கிற செய்தி. அதோட அந்த குழந்தை பேசிச்சுன்னா அது சம்பவம் முடியுது. இது உஹுதூத் என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு ஜாயின் பண்ணலாம்னா, குர்ஆன்ல வஸமாயிதாத்தில் புரூஜ் சரியா வருதா, நட்சத்திரங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக வருதா. வஸமாயிதாத்தில் சூரத்துல் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிது வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹுதூத். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லலாம். நேரடியா வாசகத்துக்கும் குர்ஆனுடைய வாசகத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் ரிலேட்டடா நம்ம சொல்றாங்க. இங்கே ஹுதூத் வருது, அஸ்ஹாபுல் ஹுதூத் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுவாக இந்த சில அந்த ஹதீஸையும் நம்ம அதோட ஜாயின் பண்ணி ஒரு தஃசீர் விளக்கம் சொல்லலாம். அந்த வசனத்துக்கு விளக்கத்துக்கு இந்த ஹதீஸை என்ன செய்யலாம், ஜாயின் அடிக்கலாம். ஹதீஸ் படி நம்ம சொல்றாங்கன்னா அந்த அஸ்ஹாபுல் ஹுதூத் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸை நம்ம சொல்லலாம். அப்ப இதுல அந்த அம்மாட்ட பிள்ளை சொல்ல போகும்போது, மரணத்தை கண் முன்னாடி பார்க்கும்போது, மரணத்துக்கு நிகரான துன்பம் வரும்போது இஸ்பிரி, பொறுத்துக்கொள் என்ற ஒரே ஒரு வாசகத்துக்காண்டி தான் சத்தியத்துல இருக்கிற பொறுத்துக்க, சத்தியவாதி பொறுக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு துண்டு, இந்த கடைசி துண்டு இந்த ஹதீஸ்ல, இந்த ஒரு துண்டுக்காக இந்த சம்பவத்தை முழுவதையும் என்ன செய்றார் இமாம் நவவி அவர்கள் இந்த கிதாப்ல சபுருங்கிற பாடத்துல பதிவு செய்றாரு. ஒரு சம்பவமாக நிற்கும் போது மனசுல ஆழமா பதியுமா இல்லையா, அதுக்காண்டி இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு சில செலவுகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, பார்த்தீங்களா, சூனியம் ஒரு கலை, கற்பதற்காக ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்றாங்க, அனுப்பி வைத்தார்கள். சூனியத்தினால ஒண்ணும் நடக்கலன்னு இந்த ஹதீஸ்ல, வேதத்தின் மூலமாகவும் சத்தியத்தின் மூலமாகவும் வஹீயின் மூலமாகவும் தான் அந்த பையனுக்கு அற்புதம் நடந்துச்சே தவிர அற்புதத்தோடு சூனியத்தை நிக்க உட்பாடக்கூடாது. நிறைய அறிஞர்கள் சூனியத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க. நீங்க சூனியத்தை ஏத்துக்கிட்டா அற்புதத்தை மறுத்துவீங்க, நுபுவத்தை கேவலப்படுத்துற மாதிரி. நுபுவத்து அற்புதம், நுபுவத்து நுபுவத்துக்கு ஈக்குவலா சூனியம் இருக்குன்னா நுபுவத்தை மறுத்த பாவமாய். இந்த ஹதீஸ் சூனியத்தை வீழ்த்து நுபுவத்தை வாழ வைக்கிற செய்தி என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால சலபி அறிஞர்களுடைய எந்த புத்தகத்தையும் படிக்காம வந்து சலபி குரூப்புகள்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சூனியத்துக்கு ஷார்ட்டைடு ஹதீஸ், சூனியத்தினாலே ஒன்னையும் புடுங்க முடியாது அப்படிங்கிற ஹதீஸ். சூனியத்துக்கு எந்த ஆதாரம் இல்லை, வெறும் பொய், காயமைத்தனம், தந்திரம், வித்தை, கண்கட்டி வித்தை, சூனியத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது என்பதுக்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கும். தவிர இந்த ஹதீஸ்ல சொல்றது அற்புதம் அல்ல, சில நல்லடியார்களும் சில அற்புதம் இருக்கு. நம்ம வாழுகிற நம்ம ஒவ்வொரு மூமின்களும் சில அற்புதத்தை நம்ம வாழ்நாள்ல கண்டுதான் இருக்கணும்.
அதெல்லாம் ஈமானுக்கு சான்று. அதை போய் சொல்லி நான் அவுளியான்னு சொல்ல அதுல சொல்லிடக்கூடாது. அந்த ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு. பொருளாதாரத்துல மௌத்தா போற நிலையில அல்ல நம்மளை காப்பாற்றின அம்சங்கள் எத்தனையோ பேர் இருக்கு. எத்தனை பேருக்கு நடந்தது? மயிர் இலையில உயிர் தப்பிடும். கம்பி கடையில கொண்டு போய் அந்த சீட்டு பின்னாடி வாகனத்துக்கு முன்னாடி போறோம், நம்ம கண்ணு முன்னாடி அந்த சீட்டு விழுந்து ஒருத்தன் சாவறான், மயிர் இலையில நம்ம உயிர் தப்பிச்சிட்டோம். எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கோம்? எவ்வளவு சொல்லலாம். ஏப்பா இந்த குகையில மாட்டிக்கிட்டாங்களா அது அற்புதம் சொல்றத. அது மாதிரி எத்தனையுடைய வாழ்க்கை நடந்திருக்கு. பிள்ளை செத்து போயிருந்தா அல்லாட்ட நிர்கதியான நிலையில் தாய் பிரார்த்தனை செய்கிற பொழுது உயிர் திரும்ப வருகிற கதைகளை பார்க்கும். துப்பு இப்படி சுத்திச்சு செத்துருச்சுன்னா டாக்டர் சாகல, பிள்ளை இருக்கு உயிர், யாரா முடிவு கடவுளா டாக்டர் தானடா. எத்தனை அம்சங்கள் அல்ல நமக்கு நம்ம வாழ்நாள் அப்படி காட்டுறான். ஒவ்வொரு தௌஹீத்வாதி இந்த ஈமான் சுவைக்கிறோம். அதெல்லாம் இந்த செய்தியினுடைய உரங்கள். இந்த செய்தி தான் அதுக்கு ஆதாரமா இருக்கு. அல்ல நான் எப்படினாலும் அற்புதத்தை நடத்துவோம் எத்தனையோ. அதனால நான் அவுளியாண்டு வச்சுக்கூடாது, ஆதாரம் கொண்டு வரக்கூடாது. அல்ல நம்ம நம்பிக்கிற வழிடா. அல்ல நம்மளை நேசிக்கிறான் நினைக்கணும். அல்ல நம்மளை நேசிக்க. நம்முடைய பிரார்த்தனைகள்ல ஏற்கப்பட்டதும் இருக்கு, மறுக்கப்பட்டது இருக்கு. ஏற்கப்பட்ட பெண்டிங் வச்சிருப்பான், மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, ஏற்கப்பட்டது. ஏற்கப்பட்ட எல்லா பிரார்த்தனைகளும் நமக்கு மூச்சு சார். அல்ல நம்மளை நேசிப்பதன் அடையாளங்கள் என்பது ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் இந்த செய்தி மூலமாக அறிய கிடைக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற உறுதியான மனநிலையை தந்து சத்தியத்துக்காக கொடுத்திருக்கின்ற அந்த மனநிலையை வலுப்படுத்துவானாக. அப்படிப்பட்ட பாக்கியமுடைய விசாலமான ஈமானுடையவர்களாக, ஆழமான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை அமைத்து தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.